நம்ம தோழர்கள் பெட்டி கடையை உடைச்சது இல்ல, மனைவி இல்லாத மற்ற பெண்ண நீதிமன்றத்தில் கதற விடல, மண்ணை திருடி விற்கல, மலைய உடைச்சு விற்கல, கள்ளச்சாராயம் காய்ச்சி யாரையும் கொல்லல, கிட்னி திருடல, புறம்போக்கு நிலத்தை அபகரிக்கல, முக்கியமா எந்த தலைவரையும் அசிங்கமா பேசிதான் குடும்பத்தை வாழ வைக்கல. இன்னும் எவ்வளவோ மோசமான செயல்கள் இருக்கு. அதெல்லாம் நாம் செய்யவை போறதும் இல்ல. இருந்தும் நம்ம ஏன் இந்த நாய்கள் வசைப்பாட காரணம்? அந்த நாய்கள் சொகுசு வாழ்க்கை வாழணும்ல. அவர்களை போலவும் நம்ம தோழர்கள் இல்ல. ஆட்சிக்கு வராமலே நம்ம தளபதியும் நம்ம தோழர்களும் மக்களுக்காக சமூகத்திற்காக செய்த நல்லதில் நம்மள பேசுற எவனாவது எதாவது பேசுற தவிர ஏதாவது செய்த வீடியோ காட்டுங்கடா. உங்களுக்கு நாட்டுக்கு நல்லது செய்யறதுதான் என்னமா, இல்ல அசிங்கமா பேசுறதுதான் உங்க கட்சியா உங்க தலைவன் தற்குறி இருக்கிறானாங்கிறத பார்ப்போம். அவனுக்கு நான் 200 ரூபாய் தரண்டா, வீடியோ போடுங்கடா செய்த நல்லத. 15 லட்சம் மேல கூடிய தளபதியின் அன்பு தொண்டர்கள் படையில் அளவு கடந்த அன்பை கட்டுப்படுத்த முடியாத ஆர்வ கோளாறு 1000 ரசிகர்கள் செய்யும் செயலால் தவேக கட்சி பற்றியும் தளபதி பற்றியும் தவேக தொண்டர்கள்னாலே தற்குறி என்று சில சீமான் போன்ற மோசமான தற்குறிகள் பேசுவதே மோசமாக உள்ளது. இதிலும் ஆட்சி பிடிச்சு நல்லது செய்யவே முடியாதவர்கள் நம்மை பார்த்து குறைக்க காரணம், ஆட்சியில் அமர்ந்து ஊழல் செய்யாமலே சொகுசாக வாழவே சிலர் குறைக்க காரணமாகுவது, மரத்தில் ஏறுவது, ஸ்பீக்கர்ல ஏறுவது போன்ற செயல்களே. ஆனால் இந்த அதீத அன்பு கொண்ட ரசிகர்கள் தொண்டர்களாக 2ஆம் கட்ட தலைவர்களாக தன் சிந்தனையில் உயர்ந்து விட்டால் ஒப்பமோவனே சீமான் சாட்டேலா இப்போ கட்சியை காப்பாத்ததா கத்துறானோ, அப்புறம் திமுகவிலே போய் சேர்ந்திட வேண்டியதா? மக்களும் தவேக ஆட்சியில் மகிழ்ந்து வாழ, தமிழ்நாடு செழிக்க நாம் ஒரு நடிகர் மீது வைத்த அன்பை அவரை தலைவராக மாற்றி, நானும் சினிமா ரசிகர்களில் இருந்து சமூக போராளிகளாக மாற்றி, அந்த அன்பு மிகப்பெரிய நல்லதுக்காக பயன்பட போகிறது என்றால் நம் வாழ்வின் அர்த்தம் அழகே மாதம் 1000 ரூபாய்க்கு வறுமை நிலையை 50 ஆண்டுகள் ஆட்சியின் பெருமை அகற்றப் போகிறது. இந்த சினிமா நடிகரின் அன்பு கூட்டம்